ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் கொஷின் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். செட்டு என்னென்னா 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 நடந்த ஷிஃப்ட் 1 தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம 6 வீடியோ பார்த்துட்டோம். இது 7வது வீடியோ. இது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், ரங்கராஜன் கமிட்டி ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ரங்கராஜன் கமிட்டி கீழ்காணும் எந்த அமைப்புடன் தொடர்புடையது, இதுதான் கொஷின். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, பாவர்ட்டி, ஏழ்மை நிலை. அதாவது 2014ஆம் ஆண்டு இந்தியாவில் இருக்கிற ஏழ்மை நிலை பற்றி ஆராய்வதற்காக பிளானிங் கமிட்டி மூலயமா, பிளானிங் கமிஷன் இருக்கும்ல, அந்த கமிஷன் தான் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு? இந்த இந்தியாவின் ஏழ்மை நிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கான்ஸ்டியூட்டட் த ஃபினான்ஸ் கமிஷன். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, கீழ்காணும் எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மாநில நிதி ஆணையத்தை நிறுவியது. அதாவது மாநில நிதி ஆணையம் இதை எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலயமா நிறுவியிருப்பாங்கங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 73வது திருத்தச் சட்டம் மூலம் மாநில நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 3வது கொஷின், தேர்ட் கொஷின், ரூபி. ரூபி இஸ் எ பாப்புலர் ஃபோக் டான்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் ஆஃப் டேஸ். அதாவது என்ன கேள்வினா, ரூபி என்பது எந்த மாநிலத்தின் நாட்டுப்புற நடனமாகும். இந்த டான்ஸஸ்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் வருது. டான்ஸஸ்லேருந்து நல்லா பார்த்துக்கணும், ஒரு கொஷின் கன்ஃபார்ம் வருது. நான் டான்ஸஸ்காண்டி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போது இந்த ரூபிங்கிறது எந்த மாநிலத்தின் நாட்டுப்புற நடனங்கிறது தான் கொஷின். இதுக்கு ஆன்சர் என்னென்னா அருணாச்சல் பிரதேஷ். ஆப்ஷன் டி, அருணாச்சல் பிரதேசில் தான் ரூபிங்கிற டான்ஸ் ஆடுவாங்க. அடுத்தது ஃபோர்த்து கொஷின், விச் 5-year பிளான் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மகள்நோபிஸ் பிளான். அதாவது எந்த 5 ஆண்டு திட்டம் மகள்நோபிஸ் பிளான் அப்படின்னு கூப்பிடுவாங்க, மகள்நோபிஸ் திட்டம்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதான் பேர். அதாவது இந்த மகள்நோபிஸ் தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருப்பார். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, செகண்ட் பிளான், 2வது திட்டம் தான் மகள்நோபிஸ் பிளான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின், விச் இந்தியன் லீடர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃப்ரான்டியர் காந்தி. அதாவது எல்லை காந்தி என்று அழைக்கப்படும் இந்திய தலைவர் யார், இதுதான் கொஷின். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, கான் அப்துல் காஃபர் கான். இவரை தான் எல்லை காந்தின்னு கூப்பிடுவாங்க. அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகிள்ஸ் ஃப்ரம் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, கீழ்காண்பவைகளில் எந்த விதிகள் அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது, அதான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் 12 to 35. அதாவது விதி 12லேருந்து 35 வரையும் அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடும். அடுத்தது 7th கொஸ்டின், விச் எடிஷன் ஆஃப் தி கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் உத்தரப்பிரதேஷ் இன் 2023. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, 2023 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு எத்தனாவது பதிப்புன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, செகண்ட் எடிஷன், 2வது பதிப்பு தான் இங்கே நடந்திருக்கும். முதல் பதிப்பு எங்கன்னா ஒடிசாவில் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு இனாக்ரேஷனே எங்கன்னா ஒடிசாவில் தான் நடந்திருக்கும். அடுத்தது 8th கொஸ்டின், த ரீஜியன் ஆஃப் தி எர்த் அட்மாஸ்பியர் வேர் வெதர் ஈவெண்ட்ஸ் அக்கர்ஸ் இஸ் நோன் அஸ் தி. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, பூமியின் வளிமண்டல அடுக்குகளில் எந்த அடுக்கில் வானிலை மாற்று நிகழ்வு நடைபெறுகிறது. வெதர் ஈவெண்ட்ஸ்னால் வானிலை மாற்று நிகழ்வு, இது எங்கே நடைபெறுதுங்கிறதான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியரை தமிழில் என்ன சொல்லுவோம்னா அடி வளிமண்டலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 9th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலீஜியன்ஸ் இஸ் ப்ராக்டிஸ்டு பை மோஸ்ட் பீப்புள் இன் சைனா. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, சீனாவில் அதிகமான மக்கள் பின்பற்றும் மதம் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, புத்திசம். புத்த மதத்தை தான் சைனாவில் அதிகமாக பின்பற்றுவாங்க. அடுத்தது 10th கொஷின், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டார்டட் தி சந்தாலா நட்யா ஸ்ரீ அவார்ட் இன் 1995 இன் தி ஃபீல்ட் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, எந்த மாநிலத்தில் சந்தால்யா நாட்டியா ஸ்ரீ அவார்டு 1995 முதல் பாரம்பரிய நடன கலைஞர்களுக்காக அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் கொஷின். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, கர்நாடகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 10 கொஷினை பார்த்தாச்சு.
கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.